சுவாமி விவேகானந்தர் நினைவு தினம். தீக்க ஆசாமிகள் தங்கள் போலி சாதி ஒழிப்பை விவேகானந்தரிடம் காட்டியதை பார்ப்போம். தொடர்ந்து காணொளியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. எப்போதும் தன் சாதி உணர்வை மறைத்து பிறர் சாதி உணர்வை பற்றி பேசுவது தான் தீக்கவினரின் வழக்கம். அந்த வகையில் விவேகானந்தரை சாதியப்பற்றாளராக காட்ட முயல்கின்றனர். இந்து மதம் வேறு இந்துத்துவா வேறா என்கிற தலைப்பில் செப்டம்பர் 8, நாள் விடுதலையில் வந்த கி. வீரமணியின் பேச்சை தொகுத்து வழங்கிய கலி பூங்குன்றன் தரும் செய்தியிலிருந்து. மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளையின் விருந்தினராக விவேகானந்தர் ஒரு முறை தங்கியிருந்தபோது உங்கள் கோத்திரம் என்ன என்று கேட்டாராம் விவேகானந்தர். அதற்கு திராவிட கோத்திரம் என்று பதிலடி தந்தாராம் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை. பழுதுபட்ட அறிவுக்கு சொந்தக்காரர்களான கி. வீரமணிக்கோ கலி பூங்குன்றனுக்கோ ஒரே ஒரு விஷயம் மண்டையில் ஏறவில்லை. அது யாதேனில் சாதி இல்லை என்றோ சாதியை ஒழிக்கப் போகிறேன் என்றோ ஈ. ராமசாமியைப் போல் சொல்லிக் கொண்டு திரிந்தவரா விவேகானந்தர்? இல்லையே. சாதியை ஒழிக்கிறேன் என சொல்லிக் கொண்டு இடைக்கோடு சாதி என்ன என கேட்டு இரட்டை வேடம் போட்டாரா? இல்லையே. அத்தகைய மனிதர் ஒருவரிடம் சாதி கேட்டுவிட்டார் என்பதற்காக பொங்கக்கூடிய மூளை பழுதுபட்ட தீக்கவினர் ஈ. ராமசாமி பல்வேறு சந்தர்ப்பங்களில் பலரிடம் சாதி கேட்டதற்கு என்ன நியாயம் சொல்வார்கள்? திமுக மந்திரி துரைமுருகன் ஒரு பேட்டியில் ஈ. ராமசாமியை சந்தித்தது பற்றிய நினைவுகளை பகிர்ந்து கொண்டபோது கூறியது. தன்னிடம் பேச துவங்கியதுமே ஈ. ராமசாமி கேட்ட முதல் கேள்வியே நீங்க என்ன சாதித்தான் என. பிறகு இன்னின்ன சாதி இப்படி இருப்பார்கள் என பழைய கதையை பேசியதாக துரைமுருகன் அந்த பேட்டியில் கூறினார். சாதி ஒழிப்பு ஈ. ராமசாமிக்கு ஒவ்வொருவரின் சாதியை அறிந்து கொள்வதில் தான் ஈனத்தனமான ஆர்வம். நாட்டில் நூற்றுக்கணக்கான சாதி இருந்தாலும் ஈ. ராமசாமிக்கு இரண்டே சாதி தான். ஒன்று தான் சொல்லக்கூடியதற்கெல்லாம் தலையாட்டக்கூடிய சாதி. மற்றது தான் சொன்னதை கேள்வி கேட்கக்கூடிய சாதி. இரண்டாம் தரப்பை ஈ. ராமசாமிக்கு ஏன் எதற்கு எப்படி என பகுத்தறிவுடன் ஆராயும் தரப்பை அறவே பிடிக்காது. கேள்வி கேட்பவனை அருவருப்பாய் பார்ப்பதும் நான் சொன்னதை கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்று என்பதும் பகுத்தறிவாதி ஈ. ராமசாமியிடம் இருக்கக்கூடிய நாம் நம்பக்கூடிய முட்டாள்தனமான முரண். தன்னை கேள்வி கேட்பவனை என்ன சாதி என பார்க்கிற ஈ. ராமசாமி தன் எதிரி தன்னிடம் கேட்கக்கூடிய கேள்வியிலுள்ள நியாயத்து ஒரு போதும் சரி பார்த்ததில்லை. சொந்த புத்தி வேண்டாம். ஈ. ராமசாமி புத்தி போதும் என சொல்லக்கூடிய அடிமைகள் எல்லாம் ஒரு சாதி. சொந்த புத்தி தான் வேண்டும். அடுத்தவன் புத்தி வேண்டாம் என சொல்லக்கூடியவன் தீக்க பேர்வழிகளுக்கே தேவை இல்லாத சாதி. சாதி ஒழிப்பு ஈ. ராமசாமி அடுத்தவன் சாதியை அறிவதில் வெட்கக்கேடான அறிவுடன் இருந்தார் என்பது தான் கசப்பான உண்மை. இத்தகைய அறிவு நிலையை வைத்து கொண்டு விவேகானந்தரை குற்றம் சொல்ல வந்துவிட்டார்கள். என்றைக்கு நேர்மையான அறிவுடன் பேசினார்கள்? சாதியை ஒழிக்க புறப்பட்ட ஈ. ராமசாமி தன்னிடம் வேலைக்கு சேர்ந்தவனிடத்தில் சாதி கேட்ட அயோக்கியத்தனத்தை மூடி மறைப்பார்கள். ஈ. ராமசாமி கூறுகிறார் விடுதலையில் வேலைக்கு ஆட்களை சேர்க்கும்போது சாதி பார்க்கிற பழக்கமுண்டு என்று. இத்தகைய அறிவு நாணய முட்டாள்கள் தான் பிறரை சாதி பார்க்கிறார்கள் என விமர்சிக்கிறார்கள். விவேகானந்தர் மனோன்மணியத்தை என்ன கோத்திரம் என்று கேட்ட கதையை கலி பூங்குன்றன் சொன்னார். தன்னிடம் வேலைக்கு சேர்ந்தவனிடம் ஈ. ராமசாமி சாதி கேட்ட கதையை நாம் சொல்கிறோம். பத்திரிகையாளர் கண்ணன் என்பவர் எழுதியது. அண்ணாதுரையின் ஆலோசனையின் சிபாரிசின் பேரில் விடுதலை அலுவலகத்தில் 1947 இல் ஈ. ராவை சந்தித்தேன். முதல் கேள்வியே நீ என்ன ஜாதி என்று தான் கேட்டார். எனக்கு பெரும் அதிர்ச்சி. முதலியார் என்றேன். உடனே அவர் கறி திங்கற முதலியாரா தின்காத முதலியாரா என்று கேட்டார். பக்கத்திலிருந்த மணியம்மையிடம் உங்க ஆளுங்க
என்பது மாதிரி கண்ணசைத்து காட்டினார். பின் ஜாதி பற்றி கேட்டதற்கு அவரே விளக்கமளிக்கும் விதமாக, ஏன் கேட்டேன் தெரியுமா? மற்றவர்களுக்கு விடுதலை என்பது சாதாரண பத்திரிகையாக தெரியலாம். ஆனால் இது என்னுடைய எண்ணத்தின் வாகனம். உணர்ச்சிபூர்வமான ஈடுபாடு இருந்தால் தான் வேலை செய்ய முடியும். எல்லா ஜாதிக்காரர்களுக்கும் அந்த உணர்வு வராது. பார்ப்பனரல்லாதவர்களில் கூட தங்களை உயர்வாகவும் மேல் ஜாதிக்காரர்களாகவும் நினைத்து கொள்கிறவர்கள் இருக்கின்றனர். ஆகவே விடுதலை பத்திரிகையில் பணியாற்றுவதற்கு ஜாதி பின்னணியும் பார்ப்பதுண்டு என்றார். சுயமரியாதை இல்லாமல் சோற்றுக்கு அல்லாடுபவன் தான் தன் முட்டாள்தனங்களை சகித்து பணி செய்வான் என ஈ.வே. ராமசாமி நினைத்திருக்கிறார். ஈ.வே. ராமசாமி நினைத்தபடியே ஒவ்வொருவனும் தான் சொல்லக்கூடியவற்றை கேள்வி கேட்காமல் செய்யக்கூடியவன் யாரென பார்த்து சேர்த்தால் எங்கனமடா சாதி ஒழியும். ஈ.வே. ராமசாமியுடன் நடந்த உரையாடலை அப்படியே அண்ணாதுரையிடம் சொன்ன போது அவர் தாம் பெரியார் என்றார். பத்திரிகையாளரான காலம் சென்ற கண்ணன் ஒரு கட்டுரையில் ஜூன் 30, 2014 தினமலர் வாரமலர் இணைய இதழில் வந்தது. வேலைக்கு சேர இருக்கிற தன்னிடம் ஈ.வே. ராமசாமி சாதி கேட்டது பத்திரிகையாளர் கண்ணனுக்கு அயோக்கியதனமாக தெரியவில்லை. நீங்கள் சாதி கேட்கலாமா என ஈ.வே. ராமசாமியிடம் கேட்கிற அறிவுமில்லை. அண்ணாதுரைக்கும் அது அயோக்கியத்தனமாக தெரியாமல் அவர் தாம் பெரியார் என உச்சி முகர்ந்திருக்கிறார். அண்ணாதுரை முதலியார் தன் முதலியார் சாதியை சேர்ந்தவனாக பார்த்து தானே விடுதலை பத்திரிகை வேலைக்கு சிபாரிசு செய்திருக்கிறார். சொந்த சாதிக்காரனாகவே சிபாரிசு செய்து வேலைக்கெடுத்தால் இங்கே வேலைக்கு வர நினைக்கும் இன்னபிற சாதியினரின் கதி என்னாவது சமூகநீதி என்னாவது என்று அண்ணாதுரை நினைக்கவில்லை. சுய சாதிக்காரனுக்காக சிபாரிசு செய்வது அயோக்கியத்தனம் இல்லையா அண்ணாதுரை என்று கேட்கிற புத்தி தெளிவும் ஈ.வே. ராமசாமிக்கு இல்லை. இந்த கும்பல்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு தான் விவேகானந்தர் என்ன கோத்திரம் என கேட்டார் என குதிக்கிறதுகள். இந்தந்த சாதிக்காரனுக்கு இந்தந்த புத்தி இருக்கும் என திராவிட வர்ணாசிரமவாதி ஈ.வே. ராமசாமி ஒரு ஆய்வையே நடத்தி இருக்கிறார் என சொல்லலாம். உதாரணத்திற்கு ஈ.வே. ராமசாமி ஒரு முறை சொன்னது, இன்று எனக்குள்ள குறையெல்லாம் தமிழர் சமுதாயத்தில் விபீஷண பரம்பரை வளர்ந்து வருவதுதான். இது தமிழரில் சில சாதிக்கு வகுப்புக்கு இயற்கை என்றாலும் இது வருந்தத்தக்கதேயாகும். விடுதலை செப்டம்பர் 17, 1969. அதாவது தான் சொல்லும் முட்டாள்தனங்களை ஏற்க மறுப்பவனை ஈ.வே. ராமசாமி என்ன சொல்கிறார்? சில சாதிக்கு இது இயற்கை என. ஆனால் இதே ஈ.வே. ராமசாமி நான் சொல்வதை அப்படியே நம்பாதே உன் அறிவு கொண்டு சிந்தி என்று கூறியதெல்லாம் கடைந்தெடுத்த பித்தலாட்டமா? தான் சொல்வதை இவன் ஏன் கேட்க மறுக்கிறான்? தன் நாணயத்தில் ஏதாவது குறை உள்ளதா என பார்க்கிற சிந்தனை துளியுமின்றி சில சாதிக்காரன் நான் பேசுவதை அப்படி தான் எதிர்ப்பான் என சொல்வது எவ்வளவு வன்மமான வார்த்தைகள். சில சாதிக்காரர்களை என் பத்திரிகையில் வேலைக்கு சேர்க்க மாட்டேன், சில சாதிக்காரர்கள் நான் பேசுவதற்கு மறு கேள்வி கேட்பார்கள் என்றெல்லாம் சுயமரியாதையுள்ள ஒருவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளா? தீக்கவினரிடம் ஈ.வே. ராமசாமி காலம் தொட்டே ஒரு பழக்கம் உண்டு. அது என்னவென்றால் தங்களின் ஆசன துவாரத்தில் ஒட்டியுள்ள மலத்தை கழுவாமல் அடுத்தவனின் ஆசன வாய் நாற்றமடிக்கிறது என மட்டும் சொல்லி கொண்டே இருப்பார்கள்.